அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபின் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தேதி வந்து 4 மார்ச் 2024. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க, இல்லை எந்தெந்த ரேஞ்சில் வால்யூம் இருக்குது, ரேட்ஸில் வால்யூம்ஸ் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். சரி, வாங்க இப்போ சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சார்ட். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை 50% சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. வால்யூம் ஜோன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் வால்யூம் அப்படின்னு பார்த்தா அது 20,350 அந்த ரேஞ்சில் ஒரு அப் ட்ரெண்ட் வால்யூம் இருக்குது. மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா அப் ட்ரெண்ட் வால்யூம் எடுத்துகிட்டு திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா 20,964 ஒரு டவுன் ட்ரெண்ட் வால்யூம் இருக்குது. அட் த சேம் டைம் 21,273 டவுன் ட்ரெண்ட் வால்யூம் இருக்குது. இது மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஃபின் நிஃப்டியில். சரிங்களா? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அப் ட்ரெண்ட் அப்படின்றத அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஃபுல் அப் ட்ரெண்ட் போயிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வால்யூம் ஜோன் மொத்தம் 3 வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற பொசிஷனில் 20,783 அந்த ரேஞ்சில் இருக்குது. அட் த சேம் டைம் இன்னும் கீழே வந்தால் கூட மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 20,591 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு ஹவர்லியில் ஒரு க்ளோசிங் கிடைச்சால் மட்டுமே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். இன்பிட்வீனில் அது சைட்வேஸ் வந்துட்டு திரும்ப அப் ட்ரெண்டு போகலாம். டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 20,591 கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகணும். அப்போ தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை அவங்க டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற பொசிஷன் பிறகு டவுன் ட்ரெண்ட் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க 19,773 அந்த ரேஞ்சுக்கு கீழே டே க்ளோசிங் வேணும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் போனோன்னா அது 21,027 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு டே க்ளோசிங் இருந்தால் அவங்க ஃபுல் அப் ட்ரெண்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சிக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஆன் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். நம்ம டெலகிராமை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த டெலகிராம் ஐடியும் ஆன் ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.